சீதையை ராவணன் கடத்திய செய்தி இராமரின் இதயத்தை வெட்டியது. ஒரு கணத்துக்கு உலகமே சிதைந்து போனது போல் தோன்றியது. வனத்தின் அந்த அமைதி இப்போது ஒரு கோபக்காற்றால் முற்றிலும் மாற்றப்பட்டிருந்தது. இல்லை, சீதையை மீட்டே ஆகஸ்ட் வேண்டும் என்று இராமன் தனது உள்ளத்தில் உறுதியான எச்சவுத்திரம் எடுத்தார். இலக்குவனும் துணையாக இருந்தான். இருவரும் காட்டின் ஆழம் நோக்கிச் சென்றனர். அவர்கள் சந்தித்து ஒவ்வொரு ரிஷியும் பிராணியும் மரமும் மழையிலும் இராமர் ஏதேனும் பதில் தேடினார். சீதையின் சுவடு. அப்போதுதான் அவர்கள் ஒருவனைக் கண்டனர். ஜடாயு, ஒரு முதிய கழுகு. இராமரிடம் சிரங்காரத்துடன் கூறினான், நான் ராவணனை தடுத்தேன். ஆனால் என் சக்தி போதவில்லை. சீதையை அவர் லங்கா நோக்கி பறக்கக் கொண்டு போனார். ஜடாயு இரத்த மோசமாக இருந்தபோதும் இறந்தபின் தேவலோகத்தை அடைந்தான். இராமர் அவனை தனது தந்தையைப் போல கௌரவித்தார். அதன்பின் இராமரும் இலக்குவனும் தெற்கை நோக்கி பயணம் செய்தனர். பல யோகிகள், வனவாசிகள், ரிஷிகள் வழிகாட்டினர். அதுபோது அவர்கள் ஹனுமான் என்ற வானரரை சந்தித்தனர். வீரன், பக்தன், ஞானி. சுக்ரீவன், கிஷ்கிந்தாவின் வானர அரசனிடம் இராமர் உதவியை கோரினார். ஹனுமான், தனது இறைவனாக இராமனை உணர்ந்தவன், உடனே செயலில் இறங்கினான்.